நீங்களும் அந்த ஆண்டவரை தேட தேட உங்கள் வியாபாரம் பெருகும், உங்க வேலை ஸ்தலம் பெருகும், வருமானம் வரும், தேவைகள் சந்திக்கப்படும். அதுக்கு நானே ஒரு பெரிய சாட்சி. என் வழி, என் கிரியை சரியா இருந்தா நான் யாரு காலையும் விழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே என்னை ஆசீர்வதித்திருவார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். அல்லேலூயா. இதுதான் இந்த மாதத்துல ஆண்டவர் வியாபாரிகள் ஜெபத்துல இந்த மாதத்தின் ஒரு வாக்குத்தத்தமாய் இதை குறித்தே நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்ம வழிகளையும் நம்ம கிரியைகளையும் சரி பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நம்ம முதல் வாரம் திங்கக்கிழமை பார்க்கும்போது, நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணினீங்க, அதனால நான் உங்களை ஆசீர்வதிக்கலை அப்படி சொன்னார். 2வது வாரம் பேசும்போது, உங்க ஐக்கியம் யாரோட இருக்கிறது, உங்க ஐக்கியம் என்னோட இல்லை, அதனால நீங்க ஆசீர்வதிக்கப்படலை அப்படி சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 3வது வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் இந்த வசனத்தை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். ஏன் தேவன் நம்மளை சுகமாய் குடியிருக்க பண்ணவில்லை? ஏன் நம்ம கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படவில்லை? ஏன் நம்ம பிஸ்னஸ் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படவில்லை? எது செய்தாலும் தோல்வி, ஒரு மனநிறைவாய் ஏதாவது செய்ய முடியவில்லை என்று சொன்னால், ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த செய்திகள் எல்லாம், இந்த ஜெபங்கள் எல்லாம் நம்மை பக்குவப்படுத்துவதற்கானே தவிர வேற எந்த காரியத்திற்கும் அல்ல. நாம் எதனால தவறு செய்கிறோம், எந்த காரியத்தை சரி செய்தால் இது சரியாகும் என்பதை தான் வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த நாள்ல பாருங்க, ரோமர் எழுதின புத்தகத்துல, ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் புத்தகத்துக்கு எழுதுறார். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், இந்த உலகம் தானாய் உண்டாக்கப்பட்டு விட்டது, மனிதர்களை உண்டாக்கி விட்டார்கள், மனிதர்கள் எல்லாரும் பிறந்து கொண்டே இருக்கிறாங்க, ஒரு பக்கம் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படிதான்ப்பா போவோம், இப்படிதான்ப்பா இருக்கும், இந்த கஷ்டம்லாம் வரதாப்பா செய்யும், அப்படிதான் சொல்லி ஜனங்கள் போகிறார்களே தவிர, இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது, இது கடவுள் எப்படி இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் என்கிற என்ன இல்லையா, உணர்வு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் அவர்கள் தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை சங்கீதக்காரன் முன்பாகவே எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகத்துல 14ஆம் அதிகாரம், சங்கீதம் 14ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, சங்கீதம் 14:2 வாசிக்கும் போது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எப்படி வேணும் கண்ணோக்கிறாராம்? யாராவது தேட மாட்டாங்களா? கடவுளேன்னு கூப்பிட மாட்டாங்களா? உண்டாக்கினவரேன்னு கூப்பிட மாட்டாங்களா என்று சொல்லி கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறாராம். அதனாலதான் இந்த வியாபாரிகள் வேலை செய்கிற அந்த பாதுகாப்பு ஜெபத்தில் உங்களை ஆண்டவர் பக்கமாய் திருப்புவதற்காகத்தான் கர்த்தர் இந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வியாபாரிகள் கூட்டம்னா என்னப்பா நடத்துறாங்க? போறதுக்கு காலையில் வியாபாரத்துக்கு போறதுக்கு பணம் கொடுத்து அனுப்புறாங்க? இல்லை, தேவன் பக்கமாய் உங்களுடைய ஆத்துமாக்களையும் உங்க சரீரங்களையும் உங்க எண்ணங்களையும் நீங்க உங்க சிந்தனைகளையும் கர்த்தர் பக்கம் திருப்புவதற்காகத்தான் இந்த கூட்டத்தை கர்த்தர் நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமல் அந்த உணர்வோடு இருக்கிறோமா? தேவன் ஒருவர் இருக்கிறார், எனக்கு செய்வார். பாருங்க, எல்லா மனிதர்களும் வேலைக்கு போகிறார்கள், எல்லா மனிதர்களும் சம்பாதிக்கிறார்கள் இல்லையா? யாருக்கு குறைவா இருந்தது என்று நம்ம பார்க்க முடியாது. அந்தந்த காரியத்தில் கர்த்தர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். அதைத்தான் 2 நாளாகமம் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்களோடு இருப்பார். நீங்க கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை
விட்டு விட்டீர்களானில் அவர் உங்களை என்ன பண்ணுவாராம்? விட்டு விடுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க கர்த்தரோட இருந்தால் தான் கர்த்தரோட இருப்பார். அந்த உணர்வு இருக்கணும். நான் கர்த்தரோட இருக்கிறேனா, நான் தேவனோடு வாசம் பண்ணுகிறேனா, நான் தேவனோடு பேசுகிறேனா, நான் இன்னைக்கு காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போறேனா. பைபிள் சொல்லுகிறது, அந்த ஆசா ராஜாவுக்காக அந்த தேவனுடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்குகிறார். அந்த ஊழியக்காரர் மேலே, தீர்க்கதரிசி மேலே இறங்கும்போது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், அப்போ இந்த உணர்வு, நம்ம கர்த்தரோடு இருக்கிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம கர்த்தரோடு இருக்கிறோமா? நம்ம தினமும் கர்த்தரோடு இருக்கிறோமா? காலையில் எந்திரிச்சு, ஆண்டவரே நான் உம்முடைய பாதத்தில் என்னை விட்டு கொடுக்கிறேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஒரு பெரிய ராஜா, தேசத்தை ஆளுகிறவர் சொல்லுகிறார், அதிகாலையில் எழுந்து உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன், நீர் என்ன சொல்லுவீர் என்பதை நான் காத்திருக்கிறேன். ஏராளமான பிரச்சனைகள் இருந்திருக்கிறோம், ஏராளமான போராட்டங்கள் இருந்திருக்கும். யுத்தம் ஒரு பக்கம், போராட்டம் ஒரு பக்கம், குடும்பம் ஒரு பக்கம், மனைவிகள் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், இதெல்லாம் இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், குறித்த ஜாமத்தில் எழுந்து நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கர்த்தருக்கு அந்த காத்திருக்கிற ஒரு அனுபவம் ராஜாக்களுக்கு இருந்தது. சொல்ல, நீங்க கர்த்தரோடு இருக்கிறீங்களா? சும்மா ரோட்ல போற வரவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன் கிடையாது. யார் அவரோடு இருக்கிறார்களோ, அவர் சட்டத்துக்கு உட்படுகிறார்களோ, அவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லைன்னா உணர்வே இல்லாமல் போயிடும். ஆண்டவர் ஏன் எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உணர்வு இல்லாமல் போயிடும். இந்த உலகத்தை உண்டாக்கினது யார் என்கிற உணர்வு இல்லாமல் போயிடும். இன்னும் கூட பாருங்க, நம்ம பைபிள் ஏதோ ஒரு கதை புஸ்தகம் படிக்கிற மாதிரி படிக்கிறோம். சமீபத்தில் ஒருத்தட்ட கேட்டேன், நான் டெய்லி 25 அதிகாரம் படிக்கிறேன் பிரதர்னாரு. சரி, இன்னைக்கு படித்த ஒரு வசனம் சொல்லுங்க சொல்கிறேன். 25 அதிகாரம் படித்தேன், ஆனால் அந்த ஒரு வசனம் அவங்களுக்கு என்ன இல்லை. 25 அதிகாரம் படித்தேன், பைபிளை 7 முறை முடிச்சிருக்கிறேன். சரி, 8 முறை நான் முடிங்க. கர்த்தர் உங்ககிட்ட பேசின வசனத்தை சொல்லுங்க. பதில் இல்லை. ஆனால் நம்ம நினைக்கிறோம், இதை படிச்சுட்டா நம்ம படித்து முடிச்சு ஸ்கூல் படிப்பு மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 12 வரைக்கும் படிச்ச கிடையாது. வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் கர்த்தர் நாமத்தில். 8ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். இந்த வசனம் கொஞ்சம் அப்படி யோசிக்க வைக்குதுல்ல? என்னைக்கு அப்படி நம்ம யோசிச்சிருக்கோமா? இந்த வசனம் கொஞ்சம் யோசிக்க வைக்குதா இல்லையா? ஒன்று, இது இயேசு கிறிஸ்து பேசினா எப்படி பேசியிருப்பாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லியிருப்பார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இங்கே பைபிள் என்ன சொல்லுது? என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவு பெறுகிறான். அப்போ இது யாரோ ஒருவர் சொல்லுகிறார். இப்படி தான் நம்ம வசனத்தை வாசிக்கணும். அப்போ நான் இதை நிறைய நேரம் அப்படி என்ன இந்த வசனம் இதில் வந்திருக்கேன் என்று சொன்னால், இந்த 8ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 பேருமே இடைபடுகிறார்கள். நம்ம அதை அப்படி கோர்வையாக நம்ம வாசிக்கணும். பாருங்க, ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? 8ஆம் அதிகாரம் 1லிருந்து 13 வரைக்கும் ஞானத்தை குறித்து பிதாவாகிய தேவன் பேசியிருப்பார். ஞானம், ஒரு மனுஷனுக்கு ஞானம் எவ்வளோ முக்கியம். வியாபாரம் பண்ணால் ஞானம் வேணும், மனைவிட்ட பேசினா ஞானம் வேணும், உறவினர்கிட்ட பேசினா ஞானம் வேணும், பிள்ளைகள்கிட்ட பேச ஞானம் வேணும். சும்மா எப்படி வேணாலும் வாழ முடியாது. 13 வசனம் வரைக்கும் பிதாவாகிய தேவன் பேசியிருப்பார். 14லிருந்து 34 வசனம் வரைக்கும் குமாரன் பேசியிருப்பார். அந்த குமாரன் பேசுறதுக்கு ஒரு சாட்சி இருக்குது. என்ன சாட்சின்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் வசனத்தை வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் வானங்களை படைக்கையில், யார் வானங்களை படைக்கையில்? பிதாவாகிய தேவன். இப்ப குமாரன் சொல்றாரு, அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விசாலத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். யார் அருகே? பிதாவின் அருகே. இப்போ நம்ம இப்படி படிக்கும் போதுதான் பிதா எவ்வளோ மகிமையாக செய்திருக்கிறார். குமாரன் அப்போ இருந்திருக்கார், எப்பவுமே இருக்காரு. இயேசு கிறிஸ்து இப்போ தானங்க வந்தார்.
அவரை என்னங்க நீங்க தேடுறீங்கன்னு கேட்டால் வசனத்தை சொல்லுங்க, ராமின் சொல்லுங்க. வானத்தை வட்டணிக்கையிலே இருந்திருக்கிறாராம். இன்னும் ஒரு வசனம் சொல்றாரு, நான் அவர் உண்டாக்கும் முன்னே இருக்கிறேன் அப்படி சொல்றாரு. அப்போ இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிற பெரிய வெளிப்பாடு. இந்த 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 34 வசனம் வரைக்கும் குமாரன் தான் பேசுறாரு, பரிசுத்த குமாரன் பேசுறாரு. 35 வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். இப்போ 35 வசனம் வாசிங்க. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான். அடுத்த வசனம், எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ வந்துட்டாரு பாருங்க. எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் எவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியானவரை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தில் விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எவ்வளவு கனெக்டிங்கா நம்ம கிட்ட பேசுறாங்க. உங்களுடைய சிந்தையும் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய ஏக்கமும் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசுவோடும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தா அந்த கனெக்டிங் நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். அதுக்கு தான் வேதத்தில் தாவீது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. தாவீது தேவனோடு இருந்தார். அவர் ராஜ்யபாரம் பண்ணினார், ஆண்டு கணக்காக ராஜ்யபாரம் பண்ணார். அவர் ராஜ்யபாரத்தில் இருக்கும்போது நான் தேடாத ஒரு நாள் என்று சொல்லி வேதத்தில் சொல்ல முடியாது. அவர் கர்த்தரை தேட தேட கர்த்தர் இங்கே சூழ்நிலைகளை அழகாய்ப்படுத்தி கொடுத்தார். நீங்களும் அந்த ஆண்டவரை தேட தேட உங்கள் வியாபாரம் பெருகும், உங்கள் வேலை ஸ்தலம் பெருகும், வருமானம் வரும், தேவைகள் சந்திக்கப்படும். அதுக்கு நானே ஒரு பெரிய சாட்சி. எந்த அளவு நான் வேதத்தை படித்து வேதத்தின்படி நடக்க நான் நினைக்க கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து பெருகி கொண்டே இருக்கிறார். கைத்தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் வேற எந்த டென்ஷனும் என் மேல வைத்துக் கொள்வதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்றாரு, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமா இருக்குன்றார். யாரு? இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்போ எனக்கு இந்த வசனத்தை எடுத்து என் ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை கர்த்தர் பக்கமாய் திருப்புவதே என் போஜனமாய் இருக்கிறது. கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே நீங்கள் அழகா நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, வேதம் அழகா சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மத்தேயு 12:31 வாசிக்கும் போது, ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். மனுஷனுக்கு மன்னிக்கப்படும். ஒரு மனுஷனை நீங்க என்னதான் திட்டினாலும் எவ்வளவுதான் அவங்கள போட்டு நொறுக்கினாலும் அவங்க என்ன மன்னிச்சிருப்பான்னு சொன்னா என்ன பண்ணிடும்? மன்னிக்கப்பட்டுரும். மனுஷனுக்கு விரோதமா பேசுறது மன்னிக்கப்படும். அடுத்து, ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அடுத்த வசனம், எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். மனுஷகுமாரனா யாரு? இயேசு கிறிஸ்து. மனுஷனுக்கு சொன்னாலும் மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்து பேசுறாங்க. அவருக்கு என்னப்பா, அவரே கல்யாணம் பண்ணல, அவரே அவரை காப்பாத்திக்க முடியல, மன்னிக்கப்படுது. அவரை என்னென்னமோ பண்ணாங்க, மன்னிக்கிறார். பரவாயில்ல பிதாவை மன்னிச்சிருங்க, என்னதானே சொல்றான், நான் வேணும் தானே வந்திருக்கிறேன். தேவாதி தேவன், கொல்லக்கூடாத இறைவன், பார்க்க முடியாதவர், சர்வ வல்லமையில தேவன் பூமியை உண்டாக்கி விரல் நுனியில வைத்திருக்கிறார். சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, கடலை, காற்றை எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் மேலே இருக்காம நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. மனுஷனுக்காக இறங்கி வந்தார் ஐயா. அந்த மனுஷகுமாரனுக்கு விரோதமா பேசினா மன்னிக்கப்படும். இப்ப எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மன்னிப்பே கிடையாது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா. அதனாலதான் சொல்ல, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், என்னை வெறுக்கிறவன் மரணத்தை விரும்புகிறான். நீ இயேசு கிறிஸ்துவை பத்தி என்ன பேசினாலும் அவர் கையாலாகாத ஆளு, அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் 2000 வருஷம் முன்னாடி தான் வந்தாரு, நான் அதுக்கு முன்னாடியே உட்கார்ந்துருக்கேன்னு சொன்னாலும் மன்னிக்கிறாரு. ஏன்னா அவர் மன்னிக்க தயபெருத்தவர். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா நீ பரிசுத்த ஆவிக்கு விரோதமா, என்னையா ஆவின்றானுங்க, அல்லேலியா கோஷ்டி, என்ன ஆவி அப்படி சொல்லி நீ பேசினால் உன் வாழ்க்கையில ஒன்று சொல்ற, எழுதி வைத்துக்கொள், நீயும் நல்லா இருக்க முடியாது, உன் சந்ததியும் நல்லா இருக்கா. இம்மையிலும் மன்னிக்கப்படாது,
ஏன்னா நியாய தீர்ப்பு நாளில் ஆவியானவர் சொல்லுவார், இவன் எனக்கு விரோதமாய் பேசினான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களுக்குள் இருப்பார், அவர் உங்களுக்கு சத்தியத்தின்படி நடத்துவார். நீ எப்படி வியாபாரம் பண்ணணும், எப்படி நல்லா இருக்கணும், எப்படி மனைவி வைத்துக் கொள்ளணும், எப்படி பிள்ளைகளை வைத்துக் கொள்ளணும், வியாபாரத்தில் எவ்வளோ உண்மையாக இருக்கணும், முதலாளிக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கணும், ஜனங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கணும், உன்னால் ஒரு சிறு தவறு கூட நடக்கக்கூடாது என்பதை ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். என்றைக்கு உங்கள் சரீரத்தில் தவறுகள் வருகிறதோ, என்றைக்கு உங்கள் ஆத்துமாவில் பாவம் வருகிறதோ, அவர் இஸ் வெரி ஜென்டில்மேன், அழகாக உங்களை விட்டு விலகி போய்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதாவது ஆவியானவர் உள்ளே வருவது நமக்கு தெரியும், பிரசன்ஸ்னால் நிரப்புவார், மகிமையினால் நிரப்புவார். ஆனால் ஆவியானவர் வெளியே போகிறது நமக்கு தெரியாது. சவுல் ஆவியானவர் வெளியே போகிறது சவுலுக்கு தெரியலை. அதனால தான் அவனுக்கு முருக வெறி கொள்ளுகிறான், கோபம் கொள்ளுகிறான். என்னைக்கு ஆவியானவர் உங்களை விட்டு விலகுகிறாரோ அன்னைக்கு பொல்லாத ஆவி உங்களுக்குள்ளே வந்துடும். பொல்லாத ஆவி வந்துட்டா சந்தேகப்படுவீங்க, கெட்ட வார்த்தை பேசுவீங்க, மற்றவங்க விழணும்னு நினைப்பீங்க, உங்களுக்கு நிறைய பேட் ஹேபிட் உள்ள வந்துடும். அப்போ நீங்கள் அறிஞ்சுக்கிடணும், என்னை ஆளுகிறது பரிசுத்த ஆவியானவரில். என்றைக்கும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் பேசி விடாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எழுதி வைத்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவரை சினிமாவில் கூட கிண்டல் பண்ணுறாங்க. இம்மையிலும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது. கிண்டல் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசினால் பிதாவாகிய தேவன் சும்மா இருக்க மாட்டார், குமாரன் சும்மா இருக்க மாட்டார். ஏனென்றால் அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறவர். ஆமென். அல்லேலூயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவரை ஒரு நாளும் துக்கப்படுத்தாதீங்க, நடத்தி செல்லுமையா. அவரை வேதனைப்படுத்தாதீங்க. எங்களுக்குள்ளே அவர் மாத்திரம் நீங்க வேதனைப்படுத்தினா இம்மையிலும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது. நடத்தி செல்லுமையா. அதனாலதான் உங்க வழிகளை சீர்படுத்துங்க, உங்க எண்ணங்களை சீர்படுத்துங்க. ஆவியானவரை துக்கப்படுத்திடாதீங்க. உங்க பிசினஸ் ஆசீர்வாதமா இருக்காது, யாரும் பார்க்கல, ஆவியானவர் உங்களை பார்க்கிறார். நீங்க உண்மையா இருக்க இருக்க ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். உண்மையை சொல்லுகிறேன். நான்லாம் கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுக்கும்போது ஏராளமான பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் இருந்தது. ஆண்டவர் சொன்னேன், எனக்கு உண்மையா இரு, நான் கடனெல்லாம் நான் அடைப்பேன். 9 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது. யாருக்கும் நான் சொல்றேன், ஒருத்தருக்கு கூட நான் 1 ரூபா கொடுக்க வேண்டிய இல்லாத நிலைமையில கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. பிஸ்னஸ் பண்ணால் கூட அடிச்சிருப்பனா தெரியல, ஆண்டவர் என்னை சரி பண்ணார். கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். கையில் இருக்கும்போது கொடுத்துடணும், கையில் இருக்கும்போது கொடுத்துடணும். 10 ரூபானாலும் கொடுத்துடணும், 20 நாளும் கொடுத்துடணும். பரிசுத்த ஆவியானவர் உள்ள சொல்லிகிட்டே இருப்பார். நீ உண்மையாக இருந்தால் தான் நான் வாசம் பண்ண முடியும், உன்னை ஆசீர்வதிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக ஒரு நாள் பேசிடாதீங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக ஒரு நாள் பேசிடாதீங்க. நான் பரிசுத்த ஆவியானவரை பிரசங்கிக்கிறேன். இந்த இடத்துல நிற்கிற எந்த தேவ மனிதனாக இருந்தாலும் கர்த்தருடைய மனிதர்களை ஒரு நாள் பேசி நாம் சாபத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ உங்கள் வழிகளையும் உங்களுடைய கிரியைகளை நீங்கள் சீர்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் சிலர் என்ன நினைக்கிறாங்க, வாசிங்க எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துக்கு மறுபடியும் திருப்பிக் கொள்வோம். அற்புதமான ஒரு வாக்கியத்தை ஆவியான் எழுதி வைத்திருக்கிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம்
18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை இப்போதும் சீகோரின் தண்ணீரை குடிப்பதற்கு சீயோனின் தண்ணீரை குடிப்பதற்கு எகிப்துக்கு போகிறதினால் உனக்கு பிரயோஜனம் என்ன? உனக்கு பிரயோஜனம் என்ன? ஐபிராத்து நதியின் தண்ணீரை குடிப்பதற்கு அசரியாவுக்கு போகிறதினால் உனக்கு பிரயோஜனம் என்ன? ஆனா இந்த வழியையும் இந்த எண்ணத்தையும் நம்ம சரி பண்ணாம, நான் இஸ்ரவேலுக்கு போயிட்டு வந்தால் சரியாயிரும், இஸ்ரவேலில் ஞானஸ்தானம் எடுத்தால் சரியாயிரும், இஸ்ரவேலில் தண்ணி எடுத்து வந்தால் சரியாயிரும், இல்லைன்னா கூடாரத்துக்கு போனால் தான் சரியாகும்னு சொன்னால் உங்களுடைய இருதயமும் எண்ணமும் தப்பு. அல்லையா சொல்லுங்க. உன் வழி சரி பண்ணால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு வேதத்தை போதிப்பதற்கு தான் இந்த இடம். இந்த இடத்துக்கு வந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன்னு சொல்லி நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இங்கே வந்து நீங்கள் ஆசீர்வதினா நம்ம பெரிய ஜமீன்தார் கிடையாது. இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் சொல்லி நம்ம கொடுக்குறது, நம்ம இந்த வசனம் தான் கொடுக்குறோம். ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக எழுதுறாரு பாருங்க. நீ சீகோரின் தண்ணீரை குடிப்பதற்கு எகிப்துக்கு போகிறதினால். எகிப்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த தண்ணியை குடிக்கும் போது கூட எங்கள் வீட்டில் நல்லா இருந்துச்சு, அங்கே போய் காலை நினச்சிட்டு வந்துடணும், அங்கே போய் தண்ணியை மேலே ஊற்றிட்டு வந்துடணும். எல்லா இடமும் ஒரே தண்ணி தான் ஐயா, மேலேருந்து தர்ற தண்ணி தான் இருக்குது. ஒரு அல்லையா சொல்லுங்க. சில இடத்துக்கு நம்ம வந்து பார்க்க போகலாம், நல்லா தெய்வங்களை கட்டியிருக்கிறாங்க. எனக்கு கூட ஆசை, தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்துக்கு போனோம், 1,00,000 பேர் உட்கார அளவுக்கு சர்ச்சை கட்டியிருக்கிறாரு. அப்படி ஒரு நாள் பார்க்க போகலாம். அங்கே போனாதான் எனக்கு ஆசீர்வாதம், அங்கே போனாதான் எனக்கு இது. நான் அப்போ கத்தர் எதுக்கு? இருக்கிற இடத்துல உங்கள் வீட்டு பக்கத்தில் நான் தான் சொல்லுவேன், எந்த ஜனமும் உங்கள் அருகில் இருக்கிற சர்ச்சுக்கு நீங்கள் போக பழகணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு போகணும், சபைக்கு போகணும். என்ன சொல்லலை, நீங்கள் உங்களுக்கு எது அருகில் இருக்குது, நீங்கள் தேவனை தேட போகிறீங்க. எனக்கு இங்கே போனாதான் எனக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னால், இங்கே பாருங்க எழுதுறாரு, நீங்கள் சீகோருக்கு போய் தண்ணி குடிப்பதற்கு போகிறதுனால் பிரயோஜனம் என்ன? அங்கேயும் இதே தண்ணி தான் இருக்குது. இல்லையா சொல்லுங்க. சிலர் வீட்டில் பாருங்கள் இந்த தண்ணி வச்சுருப்பாங்க, பாஸ்டர் நாங்கள் இஸ்ரவேலுக்கு போனோம், சந்தோஷம் சிஸ்டர், இஸ்ரவேலை பார்த்துட்டீங்க, எனக்கு இன்னும் அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு சொல்லுவேன். இங்கே பாருங்கள் தண்ணி வாங்கிட்டு வந்தேன். எப்போ வாங்கிட்டு வந்தீங்க? 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. என்னையா நம்ம வழியும் கிடையாது. இன்னும் நம்ம ஆட்கள் சொல்கிறது பார்த்தா அங்கே போனால் சரியாயிரும். எங்கே அவரு சொல்லுவார், எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து தொலைகிறீங்க, நீங்கள் ஜோம் பண்ணுங்க சரியாகும் பாரு. நம்ம ஜனம் வழியும் சரியும் என்னமோ என்ன இல்லைங்க, நமக்கு ஆண்டவரோடு இருக்கணும். நமக்கு எங்கே பக்கத்தில் நியரஸ்ட் கத்தர் பாருங்க, எல்லா இடத்துலையும் ஜெபாலயத்தை வைத்திருக்கிறார். உங்கள் பக்கத்தில் என்ன சபை இருக்கிறது, அந்த சபைக்காக நீங்கள் உழைக்கணும், அந்த சபைக்காக ஜெபம் பண்ணணும், அந்த பாஸ்டரோட இணைந்து ஊழியம் செய்யணும். உங்கள் வீட்டு பக்கத்துலனா எப்பவும் போயிடுவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இந்த சீகோரின் தண்ணி மாதிரி, நீ போன வாரம் சர்ச்சைக்கு வரலல்ல, அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை ஆகி போகிறது. தயவுசெய்து தவறான கான்செப்டுக்கு போயிடக்கூடாது. நம்ம கர்த்தர் நம்மளை நாட்டின இடத்துல தேவனை நம்ம ஆராதிக்கணும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். எங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரியா, வசனத்தை அறிஞ்சுக்கிடுங்க. இந்த நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பாருங்கள். 3 பேர் பேசுகிறாங்க, அதான் பரிசுத்த ஆவியானவர். அப்போது தேவனை ஆராதிக்கணும். அங்கே போய் தண்ணி தூக்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், அங்கே போய் மூஞ்சி கழுவினா நல்லாயிருக்கும், அங்கே போய் காலு கழுவினா நல்லாயிருக்கும், அங்கே போய் குளித்தா நல்லாயிருக்கும். எங்கே குளித்தாலும் சுத்தமாயிரும். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அதனால தான் மழையை எல்லா பக்கமும் ஊற்றுறாரு ஆண்டவர். ஆமேன். இல்லை மேலே இருந்து அவர் எப்படி யோசிப்பார், அடா பாவி, ஏன்டா இப்படி நடக்கிற, ஏன்டா இப்படி பண்ணுற, எவ்வளோ அழகா பண்ண உண்டாக்கினேன். இதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கிடணும். நம்ம எங்கேயும் போகிறதுனால நமக்கு புண்ணியெல்லாம் வராது. நீ இருக்கிற இடத்துல 4 பேருக்கு நன்மை செஞ்சு 4 பேருக்கு நல்லதாக நீ பேசினாலே பரிசுத்த ஆவியானவர் கூட இருப்பார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நான் ஒரு வேலை பாருங்கள், இப்போ நான் வந்து ஆந்திராவில் வாழ்ந்தேன்னு வைங்களேன், ஆந்திராவில் ரட்சிக்கப்பட்டேன். அதனால் இங்கேருந்து டெய்லி வாரம் ஆந்திரா போக முடியுமா, கர்நாடகா போக முடியுமா? இருக்கட்டும், இங்கேருந்து நம்ம எங்கள் ஊர் பூச்சிக்காடு 650 கிலோமீட்டர், வாரம் சர்ச்சுக்கு 650 போக முடியுமா ஐயா? அதுக்கு தான் ஜெப ஆலயத்தை வச்சிருக்கிறார். நீ அருகிலே தேவனை தொழுது கொள்ளும் பொழுது நீ அந்த சர்ச்சுக்கு செய்யுங்க. உங்களால் தான் அந்த சர்ச்சை கட்டப்படும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பணம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்கள் சபைக்கு கொடுக்கலாம், அது உங்கள் ஆசீர்வாதம். ஆனால் தேவனை ஆராதிக்கிறது இங்கே தான் இருக்குது, நம்ம சொல்லக்கூடாது. இங்கே பாருங்க அழகாக சொல்கிறார், இப்போதும் சீகோரின் தண்ணீரை குடிப்பதற்கு நீ எகிப்துக்கு போகிறதினால் உனக்கு பிரயோஜனம் என்ன? ஐபிராத்து நதியின் தண்ணீரை குடிப்பதற்கு அசீரியாவுக்கு போகிற. ஏன் போகிற? உனக்கு தான் இங்கே நான் இருக்கேன்னு, உனக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறேன். உன் வழியை
உன் கிரியை சரி பண்ணுப்பா, உன் கிரியை சரியில்லை, உன் வழி சரியில்லை. இவருக்கு பேச தெரியாதுங்க. இவரே கோணியாவரம் பண்ணிட்டு வந்து பேசுகிறார். இவர் என்னத்தை பேச போகிறார்? வரமாட்டான். யார் பேசுவா? ஆவியானவர் பேசுவார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் பேசுகிறாரா பேசலையா? பேசுகிறார். அப்போ நம்ம வழியை சரி பண்ணால் தேவனை தேடுகிற உணர்வு நமக்கு வந்துட்டா போதும். கர்த்தர் எப்படி வேணாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை. பஞ்ச காலத்தில் குறைவுபடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. உலகமே பஞ்சம், கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கும். அதுதான் சத்தியம். இப்போ கூட நேற்று தினத்தில் அது யூடியூப்பில் பாதி பொய் பாதி உண்மை. அவன் சொல்கிறான் தாம்பரத்தை தான் டார்கெட் பண்ணியிருக்கான் புயல். தாம்பரத்தை டார்கெட் செய்திருக்கிறது, அதையும் 80,000 பேர் பார்க்குறான் டக்குன்னு. நான் என்னடா பார்த்தேன், தாம்பரத்தை டார்கெட்டு, நம்ம தாம்பரத்தில் இருக்கிறோம், தாம்பரத்தில் பெரிய அழி வருது, யூடியூப்பில் போட்டிருக்கான். ஏங்க அவர் அனுமதிக்காமல் ஒரு அணு கூட அசையாது. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை நெருங்காது, சாபம் உங்கள் குடும்பத்தை நெருங்காது. நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. யாருக்கு வியாபாரம் நடக்குதோ இல்லையோ, யாருக்கு வேலை இருக்குதோ இல்லையோ, அவெல்லாம் புலம்பிக்கிட்டே தாங்க இருப்பான். நீங்கள் புலம்ப மாட்டீங்க. உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதி. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஒரு நாள் அடுப்பு எரி நிற்காது. உங்களை கர்த்தர் நடத்தி கொண்டே இருப்பார். என்னிடத்துல ஏராளமான ஊழியர்கள் கேட்பாங்க, உங்களுக்கு என்ன பிரதர், ஆண்களெல்லாம் வியாபாரிகள்லாம் கூட்டு வச்சு நீங்கள் பேசி காணிக்க வாங்கிடுறீங்க, அதனால் நடக்குது. அந்த நீ வாங்கு முதல்ல கொடுத்து தானே அவங்க மறுவேளை பார்ப்பாங்க. நீ வாங்கு. நான் தான் சொல்கிறேன், நீ வாங்கு, நீ ஜெபம் நடத்து. எப்படியா கர்த்தர் ராஜ்யம் கட்டப்படட்டும். இப்போ நம்ம ஏலகிரிக்கு போகணும், கேம்புக்கு போகணுன்றோம். என்ன சாதாரணமான விஷயமா? நான் என்ன ஒவ்வொருத்தருக்கும் சீட்டு போட்ட வாங்க போகிறேன்? எல்லாத்தையும் இலவசமாக தான் கூட்டு போகணும். போய் தேவனை அறிஞ்சு, அது ஒரு வாஞ்ச எனக்கு. அவர் திட்டம் தருகிறார், நான் செயல்படுத்துகிறேன். அவர் அதுக்கு பணம் தராரு. எதுக்காக கேட்டிருப்பேனா? இது வரைக்கும் வந்த யாரா ஒருத்தட்ட கேட்டிருப்பேனா, நீங்கள் ஒரு ஆளுக்கு இவ்வளோ பணம் கொடுங்க, சாப்பாட்டுக்கு கொடுங்க அப்படின்னு? என்னையா, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்கு திட்டம் தராரு, இதை செய்யடா நான் செய்கிறேன்றார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு என்னென்னா, நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிற என் ஜனம் செழிச்சிருக்கணும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்கள். என் தோட்டத்தை சுற்றி எல்லாம் கனியாக இருந்துச்சுனாலே, இந்த கனியை வச்சு நான் இல்லாத ஜனங்களுக்கும் தேவையான ஜனங்களுக்கும் ஆண்டவரை ப்ரமோட் பண்ணிடுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குறத வாங்கி நான் சேர்த்து வைக்க மாட்டேன். நான் இப்பவும் சொல்கிறேன், எனக்கு என்னுடைய நேமில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட நான் சாகும்போது இருக்காது. என் மனைவி பிள்ளைகளுக்காக ஒரு விஷயத்துக்காக தான் அவங்கள நாளைக்கு நம்ம செத்துட்டோம் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு மனுஷன் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால் அவங்களுக்கு இப்போ இருக்கிற என்னுடைய ஒரே ஒரு இடத்த அவங்க பேரில் உண்மை சொல்கிறேன். இந்த யூடியூப்பில் போது சொல்கிறேன், நான் இன்றைக்கி சொல்கிறேன் தான், நான் சாகும்போது என்னுடைய பேரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்காது. நான் முழுமையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவன். எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஆமென் சொல்லுங்கள். சாப்பிடாமல் இருந்தாலும் 3 நாள் இருப்பேன். 3 நாள் என்ன விட்டுருவாரா ஆண்டவர்? நான் அவரை பிரகாசிக்கிறேன், அவருக்காக வாழ்கிறேன். அதனால் ஜனங்களை கர்த்தர் பக்கமாய் திருப்புவதற்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். புது புது திட்டங்களை வகுத்து கொண்டே இருக்கிறேன். யார் கொடுத்தாலும் சரி, யார் கொடுக்கலாலும் சரி, தேவன் அதை செய்வார் என்கிற விசுவாசம் எனக்கு இருக்குது. அவர் தரவில்லை என்றால் அந்த திட்டத்தை நிறுத்தி விடுவேன். இவ்வளோதான் விஷயம். 2 தான் ஆப்ஷன். தந்தால் செய்வேன், தரலைன்னா செய்ய மாட்டேன். அதுக்காக யார்கிட்டையும் போய் நின்று யாரு காலையும் பிடிச்சி ஐயா இதை பண்ணிட்டேன் பேசிட்டேன்னு சொல்லவே மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. என் வழி என் கிரியை சரியாக இருந்தால் நான் யாரு காலையும் விழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே என்னை ஆசீர்வதித்திருவார். ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.